Hi friends, welcome back to Food Queen's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பானி பூரி. இது அதுக்கான ingredients. புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி, லெமன், boiled potato, onion, sweet chutney, புளி கரைசல், வேக வச்ச கொண்டைக்கடலை, வெள்ளை கொண்டைக்கடலை, அப்புறம் ஸ்வீட் கார்ன். இது ஆப்ஷன் தான், வேணும்னா எடுத்துக்கலாம். Chaat masala, black salt, roasted jeera powder, dry mango powder, pani puri powder, பூரி. இப்போ நம்ம இந்த பானி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா, இஞ்சி, ஒரு ஆஃப் லெமன் ஸ்லைஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு மசாலாவாக நம்ம எடுத்து வச்சுருக்கிறத ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் புளி கரைசல் சேர்த்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். ஏன்னா ரோஸ்டட் ஜீரா பவுடர் இது, அண்ட் பிளாக் சால்ட் எல்லாம் ஒரு கால் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறம் பத்தலாம் போட்டுக்கலாம். சாட் மசாலா, ட்ரை மேங்கோ பவுடர், பானி பூரி மசாலா பவுடர், இதெல்லாம் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஐஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்பவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் டேஸ்ட் பண்ண எனக்கு கொஞ்சம் உப்பு, அந்த சாட் மசாலா அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் இருந்துச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் அகைன் கொஞ்சம் ஒரு பிஞ்ச் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். நீங்களும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ஆனால் நம்ம இது வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுறதுனால நமக்கு ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும். கொஞ்சம் நிறையா மெம்பர்ஸ் நம்ம சாப்பிட்றதுக்கும் யூஸ் ஆகும். ரொம்ப ஈஸி, ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு சூப்பரான பானி நம்ம ரெடி பண்ணலாம். இப்போ பாருங்கள், டேஸ்ட்டாக சில்னஸான பானி ரெடி ஆகிடுச்சு. இதை பானையில் ஊற்றி கூட நீங்கள் சில்னஸாக பண்ணிக்கலாம். அது எல்லோரும் இப்போ பானை வச்சுருப்பாங்கன்றது தெரியாது, பட் ஆனால் ஐஸ் வாட்டர் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. பானி ஐஸ் வாட்டரில் கலந்திங்கன்னா சில்னஸாக ரொம்ப நல்லாயிருக்கும் பூரியோடு சாப்பிடும் போது. வாங்க இப்போ அதுக்கான ஸ்டஃப்லாம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பொட்டேட்டோ ஸ்டஃப்பை பார்த்துக்கலாம். நம்ம பாயில் பண்ண பொட்டேட்டோ கொஞ்சம் பனஞ்சு விட்டுக்கோங்க. அதில் கொஞ்சம் சாட் மசாலா, கொஞ்சம் பிளாக் சால்ட்டு, ஒரு பிஞ்ச் ரெட் சில்லி பவுடர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல இந்த பூரி கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ மேக்ஸிமம் உங்களுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும், மளிகை கடையிலையும், எல்லாத்துலேயுமே கிடைக்கிது. நீங்கள் பை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஹைஜீனிக்காக அண்ட் தென் ஆயிலோட எதுவும் மாறக்கூடாது, வேறு ஆயில் நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி வாங்கி வீட்டில் இந்த பூரியை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு இந்த பூரி எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு காமிச்சிருப்பேன். இப்போ அந்த ஸ்டஃப் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பூரி எடுத்து இந்த மாதிரி எல்லாத்தையும் உடைச்சிக்கோங்க. அதில் பொட்டேட்டோ வச்சுக்கோங்க, தேவையான அளவு ஆனியன், அண்ட் தென் ஸ்வீட் கார்ன், அதுக்கு மேலே கொஞ்சம் ஸ்வீட் சட்னி வச்சுட்டு பானியோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சிலருக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்கலன்னா நீங்கள் ஸ்வீட் சட்னி அவாய்ட் பண்ணிடலாம். இந்த ஸ்டஃப் எல்லாமே நம்மளோட விஷ் தான். உங்களுக்கு என்ன டேஸ்ட் பிடிக்கும், வெறும் ஆனியன் வச்சு கூட பானி வச்சு சாப்பிட்லாம், இல்லை ஆனியன் பொட்டேட்டோ மட்டும் வச்சு சாப்பிட்லாம், இல்லை இந்த மாதிரி ஆனியன், பொட்டேட்டோ, ஸ்வீட் கார்ன், ஸ்வீட் சட்னி இது எல்லாமே வச்சு சாப்பிட்லாம். ஸோ உங்களோட விஷ் தான். வெறும் பொட்டேட்டோ கூட ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஸோ ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு. ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மின்ட் ஃப்ளேவர் எல்லாம் சேர்ந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நம்ம வீட்டில் செய்வோமா, ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸை Food Queen 369 ஷேர் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.